நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையின் வழியாக உங்கள் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் தாழ்ந்து பணிந்து ஆராதித்து, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று தூய ஆவியானவருடைய சபைக்காக இரக்கத்தின் ஜெபமாலையும் ஆராதனையும் நாம் ஏறெடுக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து மன்றாட, ஜெபிக்க, ஆண்டவருடைய உதவியை நாட தூய ஆவியானுடைய சபை குடும்பங்களையும், விசேஷமாக இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்தின் குடும்பங்களையும் அன்போடு அழைக்க. குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக தேவன் ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து அபிஷேகிக்கப்பட்ட, ஆவியினால் நிறைக்கப்பட்ட, இறை வார்த்தை வல்லமையோடு போதித்து இறை ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் குருக்களை உருவாக்கவும், அந்த குருக்களை உருவாக்குவதற்கு ஒரு சபையை உருவாக்கவும் தூண்டினார். அதை 3 விதமான தரிசனங்கள், கனவுகள் வழியாக உறுதிப்படுத்தினார். அந்த 3 கனவுகளில் ஒன்று வற்றி போன ஒரு குளம், செத்து போகிற மீன்கள். அதை பார்த்து கதறி அழுகிற ஃபாதர் கிறிஸ்துராஜ். அப்பொழுது ஒரு குரல் சொன்னது, நீ இப்படியே அழுது கொண்டு இருப்பதனால் மீன்களுக்குள் உயிர் வருமோ? ஆகவே உயிர் அளிக்கிற பரலோகத்தை நோக்கி பார் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்த பொழுதே வானத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வந்து இந்த குளத்தில் சேர, செத்து கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்ததா. ஆகவே அழிந்து போகிற ஆத்துமங்களை மீட்பதற்கு பரலோகத்தினுடைய தெய்வ ஜீவ நீரூற்று பூமியிலே இறக்கப்பட வேண்டும் என்கிற தரிசனம், கனவு. இரண்டாவதாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவாலயம். அதிலிருந்து எல்லோரும் வெளியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவற்றின் உள்ளிருந்த ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்களும் வெளியே ஓட முற்படும் போது ஒரு காலரை பிடித்து யாரோ ஒருவர் இழுப்பதும், எல்லோரும் போகலாம், நீ போகக்கூடாது என்று அவருக்கு அறிவுரை கூறி அவரை அபிஷேகித்து அங்கே நிற்க வைத்தார். ஆகவே இந்த 2வது தரிசனம். 3வது காரியம், எண்ணற்ற வெள்ளை உடை உடுத்தின குருக்களை அவர் தரிசனத்தில் கண்டார். இப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை அர்ச்சிக்கவும், எல்லோருடைய இருதயங்களிலும் இயேசுவின் இருதயத்தை ஸ்தாபிக்கவும், 2வது வருகைக்காக இந்த உலகத்தை தயார்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முழுக்க முழுக்க தேவ வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் மையப்படுத்தி இறை வார்த்தை அறிவித்தல், நற்செய்தி கூட்டங்களை நடத்துதல், தியானங்களை நடத்துதல், அபிஷேகத்தில் மக்களை வழிநடத்துதல், ஒவ்வொருவருக்கும் இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆழமாய் பகிர்ந்து கொடுத்தல், நோய்களை குணமாக்குதல், பேய்களை ஓட்டுதல், கட்டுக்களிலிருந்து மக்களை விடுவித்து சுதந்திரமாய் ஆவியிலும் உண்மையிலும் செபிக்க வழி நடத்துவது, ஒவ்வொருவரையும் கத்தோலிக்க விசுவாசத்தில் நடத்துவது என்று
எல்லா விதமான மக்களுக்கான சேவையை கடந்த 12 வருடங்களாக ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து செய்து வருகிற இந்த தூய ஆவியானுடைய சபையை அடுத்த கட்ட நகர்வுக்கு, அடுத்த கட்ட அபிஷேகத்திற்கு, அடுத்த கட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு ரோமாபுரியில் தந்தை அவர்கள் கூப்பிடப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கவும், ஆண்டவரே எங்களுக்கென்று பரிந்து பேசுகிறவர் நீர்தான், எங்களுக்காக அனுப்பப்பட்ட அட்வொகேட் தூய ஆவியானவர் நீங்க தான், நீங்க பரிந்து பேசி எங்கள் சபைக்கும் எங்கள் சபையை சார்ந்த எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியின் செய்தியை, வெற்றியை இந்த நாளில் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், எல்லோருடைய இருதயத்திலும் தேவ அபிஷேகம் நிறைந்து எங்கள் சபையை குறித்த நல்ல செய்திகள் அவருடைய செவிகளில் விழவும், நல்ல ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எங்களோடு சேர்ந்தும் உங்களையும் ஜெபிக்க அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து ஆராதனை செய்யப்படும். இந்த 1 மணி நேரம் நம் கடவுளோடு இணைந்திருந்து தெய்வனுடைய இரக்கத்தை இந்த தூய ஆவியானுடைய சபை மீது, அதனுடைய நிறுவனர் ஃபாதர் கிறிஸ்துராஜ் மீது, குருக்கள் சகோதரர் அனைவர் மீதும் இறங்கி வர வேண்டும் என்றும், விசேஷமாக இன்றைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்கில் ஆண்டவர் இடைப்பட்டு, ஆண்டவர் அங்கு இருந்து, பாத்திமா மாதா அங்கே இருந்து அனைத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பேரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பேரிட்டெழுந்த இரத்தமே, தண்ணீரை, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பேரிட்டெழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பேரிட்டெழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகையும் மண்ணுலகையும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணேறி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் நியாயம் தீர்க்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். முடிவில்லா வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நித்திய தந்தையே,
உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முதலாவது 10 மணியில் ஃபாதர் கிறிஸ்துராஜ் அவர்களுக்காகவும் அவர் கலந்து கொள்ள இருக்கின்ற அந்த கலந்துரையாடல் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்றும், மேலும் அந்த கலந்துரையாடலில் இறைவனின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றும், இந்த தூய ஆவியார் சபையில் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் அனைத்து அருட் சகோதரர்களுக்காகவும் அனைத்து திருத்தொண்டர்களுக்காகவும் முழுமையாக இந்த இறை இரக்க ஜெபமாலையில் பக்தியோடு பங்கேற்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இந்த இரண்டாவது 10 மணியில் நாம் அனைவரும் தூய ஆவியார் சபைக்காக, தூய ஆவியார் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும், இந்த தூய ஆவியார் சபை எந்த நோக்கத்தோடு
இறைவனின் திட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக பாடுபட்டு உழைக்கின்ற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்காகவும் இந்த தூய ஆவியார் சபையின் நற்செய்தி பணிக்காக இந்த நற்செய்தியின் தூதர்களாக இந்த தூய ஆவியார் சபையால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் குறிப்பாக இந்த தூய ஆவியார் சபை மென்மேலும் வளர்ச்சி அடையவும் இந்த வளர்ச்சியின் மூலமாக 1000 மடங்காகவும் 60,000 மடங்காகவும் மக்கள் பலன் பெறவும் வேண்டி இந்த 10 மணியில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 3வது 10 மணியில் நாம் அனைவரும் இந்த தூய ஆவியார் சபைக்காகவும் இந்த தூய ஆவியார் சபையில் ஏறெடுக்கப்பட்டுள்ள அனைத்து வளர்ச்சிக்காகவும் குறிப்பாக இந்த தூய ஆவியின் சபையின் நிறுவனர் தந்தை பேரர் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களுடைய உடல் உள்ள சுக நலனுக்காகவும் அவர்களால் இந்த தூய ஆவியார் சபைக்கு இயேசுவின் மூலமாக
ஏறெடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நற்செயல்களுக்காகவும் நல்ல வளர்ச்சிக்காகவும் மேலும் அந்த வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு தீமைகளையும் இறைவன் பாதம் சமர்ப்பித்து இறைவன் தாமே அந்த தீமைகளை நசுக்கி இந்த தூய ஆவியார் சபைக்கு தேவையான நல்ல வரங்களையும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல உற்சாகத்தையும் கொடுத்துள்ள வேண்டும் என்றும் மேலும் இந்த தூய ஆவியார் சபை மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் அந்த வளர்ச்சிக்கு தடையாக முட்டுக்கட்டையாக உள்ள ஒவ்வொரு தீயோனின் சக்தியும் தூள் தூளாக்கப்பட வேண்டும் என்றும் நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 4வது 10 மணியில் நாம் அனைவரும் இந்த தூய ஆவியார் சபை மூலமாக திருச்சபைக்கு இந்நாள் வரை இந்த தூய ஆவியார் சபை என்னென்ன நற்செயல்கள் எல்லாம் செய்துள்ளதோ அவற்றிற்காகவும் அந்த நற்செயல்கள் பல்வேறு விதமாக பல்வேறு மடங்காக வளர்ச்சி பெறவும் மேலும் இந்த தூய ஆவியார் சபையினால் அர்ச்சிக்கப்பட்டுள்ள மேலும் இந்த தூய ஆவியார் சபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள அனைத்து நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் அவர்கள் செய்கின்ற இந்த நற்செய்தி பணியானது மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் மேலும் இந்த தூய ஆவியார் சபை எந்த எண்ணத்தினால் தொடங்கப்பட்டதோ அந்த எண்ணம் மேன்மேலும் வளர்ந்து இந்த தூய ஆவியாரின் சபை இறைவனுக்காக இவ்வுலகை அர்ச்சிக்க இந்த எண்ணத்தில் மேன்மேலும் வளர்ச்சி அடையவும் இந்த உலகை முழுமையாக அர்ச்சிக்க தேவையான வரங்களை இறைவன் தாமே கொடுத்தருள வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய தந்தையே,
உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 5வது 10 மணியில் நாம் அனைவரும் இந்த ரோமாபுரியில் நடைபெறுகின்ற அந்த கலந்துரையாடலில், அந்த மீட்டிங்கில் இறைவன் தாமே தூய ஆவியார் சபை மீது கருணை கண் காட்டி இந்த தூய ஆவியார் சபைக்கு ஆசீர்வதித்து இந்த தூய ஆவியார் சபைக்கு சாதகமான வெற்றியை தந்துள்ள வேண்டும் என்றும், அதன் மூலமாக இந்த தூய ஆவியார் சபையில் உள்ள ஒவ்வொரு குருக்களுக்கும், ஒவ்வொரு அருட் சகோதரர்களுக்கும், ஒவ்வொரு திருத்தொண்டர்களுக்கும், மேலும் இந்த தூய ஆவியார் சபையினை நம்பியுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும், மேலும் இந்த தூய ஆவியார் சபையினால் வழி நடத்தப்படுகின்ற அனைத்து தியான இல்லங்களுக்கும், இந்த தூய ஆவியார் சபையினால் உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நற்செய்தி அறிவிக்க இந்த இணையதளத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு செயலிலும் இறைவன் தாமே வெற்றியை தந்துள்ள வேண்டும் என்றும், மேலும் இறைவனின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் என்றென்றும் இந்த தூய ஆவியார் சபையில் உள்ள ஒவ்வொருவரின் மீதும் இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அருட்தந்தை கிறிஸ்துராஜுடன் இருக்க வேண்டும் என்றும், அவர் தெளிவாக பொறுமையோடு அவரிடம் வினாவப்படுகின்ற வினாக்களுக்கு பதிலளிக்கவும், அவர் அளிக்கின்ற பதில் இறைவன் தாமே தேர்ந்தெடுத்து நல்லதொரு பதிலை அவர் மூலமாக இந்த தூய ஆவியார் சபைக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்று நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் தாமே வெற்றியை தந்து இந்த தூய ஆவியார் சபைக்கு வெற்றியை தர வேண்டும் என்றும், மேலும் இந்த தூய ஆவியார் சபையின் மூலமாக கத்தோலிக்க திருச்சபைக்கும் அதில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவன் தாமே நற்செய்தியை பறைசாற்ற நல்லதொரு ஆயுதமாக இந்த தூய ஆவியார் சபையினை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரை, நித்திய தூயரை, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரை, நித்திய தூயரை, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரை, நித்திய தூயரை, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறை இரக்க புகழ் மாலை நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு இந்த தூய ஆவியார் சபைக்காக இறைவனிடம் பரிந்து பேசுவோம். அன்று அன்னை பரிந்து பேசியது போல இன்று இறைவன் உங்களையும் என்னையும் இந்த தூய ஆவியார் சபைக்காக பரிந்து பேச அழைப்பு விடுக்கிறார். பரிந்து பேசி அந்த சாத்தானோடு போரிட்டு வெற்றியை காண்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. தூய்மை நிறை மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உங்களுடைய பதிலுரை, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தையின் இதயத்திலிருந்து பேரிட்டலும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இறைவனின் சிறந்த பண்பான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அறிந்து கொள்ள இயலாத மறைப்பொருளான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மிகவும் தூய திருத்துவத்தின் மறைப்பொருளிலிருந்து பேரிட்டலும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மனிதர்களாலும் வானதர்களாலும் ஆழம் காண இயலாத இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். வானங்களிலும் சிறந்த இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். வியப்புமிக்க அற்புதங்களின் ஊற்றான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அனைத்துலகையும் சூழ்ந்துள்ள இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். வார்த்தை மனு உருவாக மண்ணிற்கு இறங்கி வந்த இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதய திறந்த காயத்திலிருந்து வழிந்தோடிய இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயத்தில் எங்களுக்காகவும் சிறப்பாக பாவிகளுக்காகவும் அடைபட்டிருக்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆழம் காண இயலாத திவ்ய நற்கருணையாக நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தூய திருச்சபையாக நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அருள் அடையாளமான தூய திருமுழுக்காக வெளிப்படும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை நீதிமான்களாக்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களை தொடரும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் மரண வேளையில் எங்களை ஆதரித்து அரவணைக்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடையாக அருளும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்மை தொடரும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாக்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கடின மனம் கொண்ட பாவிகளை மனமாற்றிடும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். வானதூதர்களுக்கு திகைப்பூட்டுவதும் புனிதர்கள் ஆழம் காண இயலாததுமான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆழம் காண இயலாத மறைப்பொருளான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லா துயரங்களிலிருந்தும் எங்களை மீட்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மகிழ்ச்சியின் ஊற்றும் இன்பத்தின் ஊற்றுமான இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களை வாழ்வுக்கு அழைத்துள்ள இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தை இறைவனின் எல்லா கை வேலைப்பாடுகளையும் அரவணைக்கும் இறை இரக்கமே. நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தை இறைவனின்
செய்பவரின் எல்லா கை வேலைப்பாடுகளின் மணிமுடியான இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் அனைவரும் அமிழ்ந்திருக்கும் இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். வேதனைச்சிருக்கும் இதயங்களின் இனிய நிவாரணமான இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை இழந்த ஆன்மாக்களின் ஒரே நம்பிக்கையான இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். அச்சமுற்ற இருதயங்களின் தஞ்சமான இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். தூய ஆன்மாக்களின் மகிழ்ச்சியும் எல்லையில்லா ஆனந்தமான இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை அளிக்கும் இறை இரக்கமே, நான் உம்மேல் நம்பிக்கை வைக்கிறேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபம். நித்திய தந்தையே, எல்லையில்லா இரக்கம் உள்ளவரே, வற்றாத அன்பின் கருவூலமே, கனிவோடு எங்களை கண்ணோக்கி உமது இரக்கத்தை எங்களுக்கு நிறைவாய் அருளும். இதனால் எங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் நாங்கள் நம்பிக்கை இழந்து சோர்வுறாது அன்பும் இரக்கமான உம்மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு உமது திருச்சித்தத்திற்கு எங்களையே கையளிக்க அருள் தாரும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனம் நிறைந்த மகிழ்வுடன் காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள், கழுகை போல வலிமை பெற்று பறப்பார்கள். ஆண்டவர் தமக்காக காத்திருப்போரை வெட்கமுற விடுவதில்லை. அவர் தம் மக்களை உயர்த்தி அவற்றில் மகிழ்ச்சி காண்கிறவர், தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர் என்றெல்லாம் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் நமக்கு தருகிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நாம் அமர்ந்து தூய ஆவியாருடைய சபைக்காக நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் தூபமாய் நறுமணமாய் கடவுளை போய் சேர வேண்டும் என்று நாம் விருப்பத்தோடு இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணி 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஆண்டவருடைய திருச்சபையில் அவருடைய ஊழியர்களுக்கு எப்பொழுதும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தன. ஆகவே திருச்சபையின் தலைவரான பேதுருவுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தது. அவரை சிறையில் அடைத்தார்கள். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அவருக்காக சேர்ந்து ஜெபித்தார்கள் என்று திருச்சபை, அந்த திருச்சபை மிக வலிமையாய் இருந்ததற்கு காரணம் பேதுரு தலைவர். இப்பொழுது அவரே சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்ப அவருக்காக யார் ஜெபிச்சிருப்பா? கண்டிப்பாக மாதாவுடைய தலைமையில் எல்லா மக்களும் ஜெபித்தார்கள். ஆகவே என்ன நடந்தது என்றால், 6ஆம் வசனம் வாசித்தால், ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் காத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவர் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமானது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் ஒரு மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலியமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். அவர் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும்
இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்களுக்கு அது தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்ற பொழுது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார். யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க் எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அவர் வெளிக்கதவை தட்டிய பொழுது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியில் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார். அதற்கு அவர்கள், அது அவருடைய வானதூதராய் இருக்கலாம் என்றார். பேதுரு விடாமல் தட்டிக்கொண்டே இருந்தார். கதவை திறந்த பொழுது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போயினார்கள். அவர்கள் அமைதியாயிருக்குமாறு பேதுரு சைகை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து யாக்கோபுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இதை அறிவிக்குமாறு அவர் கூறினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு ஜெபம், ஒருவருடைய பரிந்துரை, ஒருவருடைய துதி, ஒரு ஐக்கிய ஜெபம் பெரிய வெற்றி நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு பேதுருவை, திருச்சபையினுடைய தலைவரை ஆண்டவர் எப்படி அபிஷேகித்து அவர் வழியாக இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடக்க வேண்டி இருப்பதனாலே அவரை விடுவித்து அவரை கனப்படுத்தி கதவு தானாக திறந்தது. கதவு தானாக திறந்தது. சங்கிலிகள் தானாகவே உடைந்தன. அதுபோல இந்த தூய ஆவியானுடைய சபை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதனுடைய தலைவர் ஃபாதர் கிறிஸ்துராஜை சகல விதத்திலும் ஆண்டவருடைய தூதர்கள் உடன் இருக்க வேண்டும் என்றும் தப்பிக்க, அதாவது அனைத்து தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய வைராக்கியத்தை, வீரத்தை, ஞானத்தை அவர் நாவில் வைக்க வேண்டும் என்றும், அவரை சூழ்ந்திருக்கிற எல்லோருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பேச வேண்டும் என்றும், தூய ஆவியானுடைய சபை இந்த தூய ஆவியானுடைய நாமத்தை தாங்கி இருப்பதனால் அதற்கு எந்த இழிவும் எந்த அவமானமும் குறைவும் வராதபடி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிப்பது போல, உங்களில் ஒரு நற்காரியத்தை தொடங்கிய கடவுள் அது முடியும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தொடங்கினது யாரும் நிறுத்த முடியாது. ஆகவே அவருடைய தரிசனத்தில் அவர் வழியாக தொடங்கப்பட்ட இந்த சபையில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றும், நீங்கள் கண்ணீரோடு விதைக்க போவீர்கள், கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் அவர் ஃபாதர் கிறிஸ்துவர் திரும்பி வருகிற பொழுது எண்ணற்ற மகிழ்வை இந்த சபைக்காக, சபை மக்களுக்காக சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று எப்படி பேதுரு வந்து தட்டிய பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அந்த பெண்ணுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி, ஐயோ வந்துட்டார் அப்படி என்பது நம்பல. ஏன்னா சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவரை கதவு வந்து தட்டுறாருன்னா யார் தான் நம்புவா? அப்படி ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் அவரோடு இருந்து வழி நடத்தினால் இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக
வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், தம் இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. Oh,
அசுகுலோ மசுகுலோ 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 நிக்கராமணி இசுகு நிக்கிடா கிரா பிரா பிரா ஓரி பிரி பிரினா ஹோகரலி ஹரி இஷகுடி நிரி பரமரி பத்தரமணி பத்தரமணி லூக்கரமணி தாடியா அகிலா 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 துவரகிலா நேசத்தோடி கிரகிர தானி தோடி 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 கிரதா 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 கிரகலியோடு கனகரி நிக்குரினா பரரி குரினி பரவரத்தலி நிக்கிரிவிரா விஸ்வதோதரி கிரகரவன் ஹalleluya 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 நன்றி இயேசுவே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி 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 இயேசுவே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் வருகாது எந்த தீங்கும் தீராது இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் வருகாது எந்த தீங்கும் தீராது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா நேசரின் ரத்தம் எங்கள் மேலே நெருங்காது சாத்தா பாதமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் அல்லேலூயா பாதமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீண்டாது இன்மட்டும் உதவின எபிரேசரே இனியும் காத்திடுவார் இன்மட்டும் உதவின எபிரேசரே இனியும் காத்திடுவார் ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றீர் எங்களை ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்யுகின்றீர் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீராது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அழுகாது எந்த தீங்கும் தீராது உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே அமே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே அனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர் அழைத்து சேர்த்து கொண்டீர் நெய்யானாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர் அழைத்து சேர்த்து கொண்டீர் இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீராது இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீராது அல்லேலூயா 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 சங்கடி நுழைந்து மாண்டவர் சங்கடி நுழைந்து ஓலா சங்கடி நுழைந்து மாண்டவர் கதவுகள் திறக்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் மாண்டவர் ஆடா 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 கதவுகள் திறக்கப்படும் தடைகள் நீங்கட்டும் மாண்டவர் எல்லா தடைகளும் மாறட்டும் உயரத்தின் நாட்கள் முடிவுக்கு உண்டாகட்டும் உயரத்தின் நாட்கள் முடிவுக்கு வரட்டும் சத்துருக்கள் ஓடி போவார்களாக சாத்தான் ஓடி போவானாக வெட்கமாக போவானாக வெட்கப்பட்டு போவானாக சாத்தான் ஹalleluya நல்ல இறங்கட்டும்
பேதுருவுக்கு வல்லமை ஊற்றினீரே, விடுதலை செய்தீரே. எங்களை விடுதலை ஆக்கும் அப்பா. எங்களை மேன்மைப்படுத்துங்க, எங்களை மேன்மைப்படுத்துங்க. தூயாவின் சபையை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு அந்த அதிசயத்தை காண செய்யுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. வெற்றி 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 வெற்றி. ராப்பா 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 வெற்றி. ராப்பா 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 வெற்றி. அல்லா லா 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 லா. ஓ நன்றி 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 நன்றி. தூதர்கள் இறங்குவார்களாக, தூதர்கள் இறங்குவார்களாக, தூதர்கள் பாடை இறங்குவார்களாக. ஆலாக்கா லக்கா லப்பா லப்பா லப்பா. ஓ தண்ணீர் லப்பா 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 லப்பா. ஓ நந்தீரி பல பரதீரியோ. கடைக்கு உடைக்கு மண்டபத்தை தாங்கார் அந்தூரமா. நீரபா ரபா. ஓ ஆவியானவரே 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 இறங்கி வாருங்கள். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் காணுதலாக இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் துணை புரியட்டும் ஆண்டவரே. பரலோகம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ரடி 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 ரடி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவரே சேஃபான ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் கூடவே இருந்தீங்களே ஆண்டவரே. அவர் கடக்கிற வரைக்கும் கூடவே இப்படி தூதரை அனுப்பி வைத்தீரே. ஆண்டவரே நன்றி அப்பா. அழுது கொண்டு இந்த மக்கள் எல்லாம் அதிசயத்தை காண பண்ணீரே. எங்களை பாரும் ஆண்டவரே. நாங்கள் தண்டு வளைக்க முடியாமல் கடலிலே தவிப்பதை கண்டு எங்களை நோக்கி வந்தீர் என்று காலையில் பார்த்தோமே. எங்களுக்கு உதவி செய்ய வாங்கப்பா. எங்கள் சபைக்குள் உடைய வல்லமை இறங்கட்டும். எங்கள் சபை தலைவர் மீது உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் துக்கம் எல்லாம் பயம் எல்லாம் மாறி போகட்டும். எல்லா கண்ணீரும் மாறட்டும் ஆண்டவரே. எதிராளிகள் வெட்கி போகும்படி செய்யும் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்கள் நாணி போகும்படி செய்தோம். நமக்காக காத்திருப்பவர்களே ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள வெற்றி தழுவட்டும் ஆண்டவர். ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும் ஆண்டவர். எல்லா நாவுகளும் போய் துதிக்கட்டும் ஆண்டவர். நாங்கள் நமக்கு நன்றி பலி செலுத்த எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க அப்பா. விழா கொண்டாட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை ஏற்றி போற்ற ஆண்டவரை தொடர்ந்து உண்மை துதிக்க, நீ செய்த பெருஞ்செயல்களை உலகமெல்லாம் அறிவிக்க, உடைய கனவை உடைய திட்டத்தை உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க, உலகத்தின் கடைசி மனுஷன் வரைக்கும் ஆண்டவரின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட கத்தோலிக்க திருச்சபையிலே எங்களை நீர் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறேன். அதனுடைய ஆண்டவரை உச்ச கட்டத்தை நாங்கள் அடையும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் பாதங்கள் அசராமல் ஓடுவதாக நாங்கள் உமக்கு நீ உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் அப்பா. ஆண்டவரே உமக்காக அபிஷேகிக்கப்படுகிற குருக்கள், அபிஷேகிக்கப்பட போகிற குருக்கள் உமக்காக நிற்பார்கள் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக நிற்போம் ஆண்டவரே. உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி. உமக்காக வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். எங்கள் சபை உமக்காக நிற்கும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவிக்கிற நாவுகளை நாங்கள் கொண்டிருப்போம். இப்படி ஆவினால் இயக்கப்படுகிற வல்லமையை நாங்கள் கொண்டிருப்போம். இப்படி சத்தியத்தை அறிவிப்போம் ஆண்டவரே. இப்படி அற்புதங்களை செய்வோம். உன் ஜனங்களை தேடி செல்வோம். உன் பிள்ளைகளை போஷிப்போம். கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிப்போம். சாத்தானின் மந்திர தந்திரங்களிலிருந்து விடுவிப்போம். எங்களை நீர் அப்படியாய் பயன்படுத்தும். எங்களை உருவாக்கும். எங்களை முத்திரையிட்டரும். இப்பொழுதே முன்குறித்தரும். உடைய திட்டங்கள் தடைபடாமல் நடக்கட்டும் ஆண்டவரே. செங்கடலை கடக்க செய்தவர், யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், எரிக்கோ கோட்டைகளை உடைத்து நொறுக்கினவர், விடுதலை தாங்கப்பா. எங்கள் ஜெபம் கேட்கப்படுவதாக, எங்கள் ஜெபம் கேட்கப்படுவதாக. நன்றி அப்பா. அங்கு உடல்கள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. பதட்டங்கள் இருக்க வேண்டாம் சுவாமி. குழப்பத்தின் ஆவிகள் இருக்க வேண்டாம். தடைப்படுத்துகிற நினைக்கிற ஆவிகள் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அங்கே இருக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தேவான் மீது இப்படி இருந்த வல்லமை அபிஷேகம் எங்க ஃபாதர் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரும் எதிர்க்க முடியாத அளவுக்கு தேவ ஆவியானவர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. அவரோடு இருந்தப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் நீரே பேசுங்கப்பா. ஒவ்வொரு பதிலையும் நீங்களே தாங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. ஞானத்தை சாலமோனுக்கு தந்தீரே. இப்பொழுது ஞானத்தின் ஆவி அவரை நிறைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மீட்டிங் நடக்கும் போதும், மீட்டிங் நடப்பதற்கு முன்பு, மீட்டிங் நடந்த பிற்பாடு இப்படி ஆளுமை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதா, எல்லா சாத்தானுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதா, சாம்பலாய் போவதா. வெற்றி கொடி பிடித்திடுவோம் ஆண்டவரே. வெற்றி கொடி நீ எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வெற்றி கொடி எங்களுக்கு தாங்க. ஒரே மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் உலகமெங்கும் பிரசித்தி பெற எங்களுக்கு கிருபை செய்க ஆண்டவரே. ஒரே வருடத்திற்குள்ளாக
மூலமாக சபைக்கோ ஆண்டவரே வளர்ச்சி மிக பெரிதாக இருக்க நீங்க ஆமென் என்று சொல்லுங்க அப்பா. நன்றி அப்பா. எல்லா மாநிலங்களிலும் எல்லா தலைநகர்களிலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் பரவி பாய்கிற ஆறுகளாய் மாறக்கூடிய கிருபை தாங்காண்டவரே. கிளைகள் உருவாகட்டும், கிளைகள் உருவாகட்டும், எல்லா இடங்களிலும் கிளைகள் உருவாகட்டும். உமக்கான ஊழியர்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். எண்ணிலடங்காத குருக்கள் உருவாகுவார்களாக, எண்ணிலடங்காத சகோதரர்கள் உருவாகுவார்களாக, எண்ணிலடங்காத தன்னார்வர்கள் உருவாகிறாக. ஜெப சேனைகள் எங்கும் எழும்புவார்களாக, துதி சேனைகள் எங்கும் எழும்புவார்களாக. கத்தோலிக்க திருச்சபை மிகப்பெரிய ஆண்டவரை பவர் ஹவுஸாக தூய ஆவியான சபை உருவாவதாக. ஆண்டவரை ஒவ்வொரு குருக்களையும் தடுத்து ஆட்கொள்வீராக. இந்த ஜெபங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவதாக, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவதாக, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவதாக. ஆண்டவரை பலமாய் வல்லமையாய் மாறுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சங்கிலிகளை உடைத்தரும், கதவுகளை திறந்தருளும் ஆண்டவரே. உடைய தூதர்களுக்கு முன்பாக செல்வார்களாக. வெற்றி கொடித்தாங்க ஆண்டவரே. நல்ல செய்தி கொடுங்க ஆண்டவரே. காத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. பல நாட்கள் நம்பிக்கை பற்றி போதித்து இருக்கிறோம், கண்ணீரோடு ஜெபித்து இருக்கிறோம் ஆண்டவரே. வேதனையோடு உம்மிடத்தில் ஜெபித்து இருக்கிறோம். பதில் தாங்க அப்பா, பதில் தாங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு கடைசி நேரத்தில் ஆண்டவரே நீர் ப்ரொவைடர் என்ற பெயரை நீர் பெற்றுக் கொண்டீரே ஆண்டவர். எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். எங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. God is my provider. நீங்க கொடுங்க ஆண்டவரே. அங்க எங்களுக்காக பேசக்கூடியவர்களை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக இருக்க நினைத்தவர்கள் கூட எங்களுக்காக பேசும்படி மாற்றிடுங்க ஆண்டவரே. அவருடைய வாயெல்லாம் அபிஷேகிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அபிஷேகிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய தீர்மானங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் இருப்பதாக. திருமணம் எங்களை நிறைவேறுவதாக. வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பதாக. யோசேப்போடு இப்படி கரம் இருந்ததே, யோசேப்போடு இப்படி கரம் இருந்ததுனாலே கிணற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரே. ஏசோப்போடு இப்படி கரம் இருந்ததுனாலே சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தீரே அப்பா. அவனை தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றினீரே. நடக்கிற காரியங்களை பற்றி அல்லாண்டவரே, நடக்க போகிற காரியங்களை குறித்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உயர்த்தி வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மால வளர்ச்சி எங்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கேட்கப்படுகிற இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்காக நீர் யுத்தம் செய்கிற இந்த நாளுக்காக நன்றி. எங்களுக்காக இறங்கி பணி செய்கிறவருடைய நாளுக்காக நன்றி. ஆவியானவருடைய செயல்பாட்டுக்காக நன்றி. அம்மா மரியாவுடைய ஜெபத்திற்காக நன்றி. சகல புனிதருடைய ஜெபத்திற்காக நன்றி. 4 உயிர்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. 24 மூப்பர்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. மீகேல் தூதருடைய இடைப்படுதலுக்காக நன்றி. கபிரியேல் தூதருடைய ஜெபத்திற்காக நன்றி. ரபாயல் தூதருடைய ஜெபத்திற்காக நன்றி. மாசற்ற ஆன்மாக்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. மரியாயின் சேனைகளுடைய ஜெபத்திற்காக நன்றி. நன்றி அப்பா ஆண்டவரே. வேத சாட்சிகளுடைய ஜெபத்திற்காக நன்றி. புனிதருடைய ஜெபத்திற்காக நன்றி. உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா பரிந்துரையாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பெயர் கொண்ட புனிதர்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. என் சபையினுடைய பாதுகாவலருக்காக நன்றி. புனித பவுலின் பரிந்துரைக்காக நன்றி. அர்னால்டு ஜான்சனுடைய பரிந்துரைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. பேதுனுடைய பரிந்துரைக்காக நன்றி சுவாமி ஆண்டவரே. பாத்திமா மாதாவுடைய பரிந்துரைக்காக நன்றி அப்பா. லூர்து மாதாவுடைய பரிந்துரைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சபையை இது நாள் வரைக்கும் பாதுகாத்து எல்லா புனிதர்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. எங்கள் சபைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிஷப்ஸ்க்காக நன்றி. ஒவ்வொரு கர்தினாலுக்காக நன்றி. எங்கள் போல ஆண்டனி பிஷப் அவர் கர்தினால் அவர்களுக்கு நன்றி அப்பா. அவர் உள்ளத்தில் இறங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. டிகாஸ்ட்ரி ஒவ்வொருவருக்கும் நீர் அபிஷேகத்தை கொடுத்து எங்களுக்காய் பரிந்து பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீராக இருப்பதற்காக நன்றி. முன்னின்று நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை மகிழ்ச்சியை மாற்றுவதற்காக நன்றி. அழுகையின் முக்காட்டை அகற்றி ஆண்டவரே அபிஷேக தைலத்தினாலே எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா. எங்கள் கண்கள் ஆச்சரியத்தை காணும்படியாக செய்வீரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் களி நடனமாய் நாங்கள் நாட்டியம் போட எங்களுக்கு நீர் சங்கல்பத்தை கொடுக்க போவதற்காக நன்றி. சபையாக நாங்கள் சேர்ந்து ஆனந்திக்கிற கொண்டாட போகிற நேரத்திற்காக நாட்களுக்காக நன்றி ஆண்டவர். நன்றி 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 ஆண்டவர். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெய நமக்கே, ஓசன்னா ஜெய நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் தேடி வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, நேற்றுக்கு இரவு ஆராதனையில் கூட நாம் ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு பெறுகிற பொழுது அதனுடைய மதிப்பே தனியற்றும். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய பிறப்பு பெருத்த மகிழ்ச்சி என்றும், ரொம்ப நாள் கழித்து திருமணம் நடைபெறுகிறது என்றால் அந்த திருமணம் எவ்வளோ மகிழ்ச்சி என்றும் காத்திருத்தலுடைய போது. ஹல்லேலூயா Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆகவே கடவுள் நாம் வேண்டுகிற எந்த ஒரு காரியத்திற்கும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு இயேசுவே நன்றி, உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு இயேசுவே ஆராதனை, உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 Hallelujah.